மலைகள் சூழ்ந்த ஒரு அழகிய கிராமத்தில் அர்ஜுன் என்பவன் வாழ்ந்து வந்தான். அவனது வாழ்க்கை சுலபமானதல்ல. அவன் தந்தை சிறுவனாக இருக்கும்போதே மறைந்து விட்டார். குடும்பத்தை காக்கும் பொறுப்பு அவன் மீதே விழுந்தது. ஒவ்வொரு காலையும் சூரியன் வெகு மெல்ல மெலிதாக மண்ணை வருடும் நேரத்தில் அர்ஜுன் மரக்குச்சிகளை தன் தோளில் ஏந்தி அதை அடுத்த கிராமங்களில் விற்று தன் குடும்பத்துக்கு திரும்பி வந்தான். சம்பாதிப்பது குறைவாக இருந்தாலும் அவன் கடினமாக உழைத்தான். ஆனால் விதி இன்னும் பல சோதனைகளை அவன் முன்னால் வைத்தது. ஒரு இரவு கொடூரமான புயல் கிராமத்தை தாக்கியது. அர்ஜுனின் குடிசை முழுவதும் இடிந்து விழுந்தது. அந்த சிறிய சேமிப்பு மூலதனமும் புயலோடு அழிந்து போனது. அந்த சிதிலங்களின் நடுவில் அர்ஜுன் உற்சாகம் இல்லாமல் நின்று கொண்டிருந்தான். அவனது தாயார் மௌனமாக அழுது கொண்டிருந்தார். தங்கை அச்சத்துடன் அவனை பற்றி கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் ராமு தாத்தா என்கிற வயதான ஒரு மனிதர் அவன் அருகில் வந்தார். கையில் ஒரு பழைய விளக்கை அளித்து, அர்ஜுன், இந்த விளக்கு என்னுடைய இருளான நாட்களில் எனக்கு வழிகாட்டியது. அதை நீ உபயோகிக்கவும். அச்சமின்றி உன் வழியை தேடி செல். சிறிய ஒளியிலே பெரிய இருளை வெல்லும் சக்தி இருக்கிறது என்றார். அர்ஜுன் அதனை சிரமாக ஏற்றுக்கொண்டான். தினமும் வேலை செய்து பிழைத்த பின் இரவுகளில் அதே விளக்கின் கீழ் படித்தான். அவனுடைய ஒரே கனவு ஒரு நல்ல பொறியாளராகி குடும்பத்தை வறுமையிலிருந்து மீட்க வேண்டும் என்பதுதான். ஆண்டுகள் கடந்து சென்றன. அர்ஜுனின் கடின முயற்சியால் அவன் ஒரு பிரபலமான கல்லூரியில் சேரும் பாக்கியத்தை பெற்றான். வாழ்க்கை எளிதாக இருக்கவில்லை. பல முறை பசி காட்டியது. பல முறை அவன் மனம் சோர்ந்தது. ஆனால் ஒவ்வொரு முறையும் ராமு தாத்தாவின் விளக்கு அவனை நினைவூட்டியது. கல்லூரியை முடித்து அர்ஜுன் நகரத்தில் வேலை கிடைத்தான். அவனுடைய முதல் திட்டம் கிராமத்தில் ஒரு பள்ளி கட்டுவது. ஒவ்வொரு குழந்தையும் கல்வி பெற வேண்டும் என்பதற்காக. பள்ளி திறப்பு நாளில் அர்ஜுன் கதவின் முன் நின்று கொண்டிருந்தான். அவனது கையில் அந்த பழைய விளக்கு இருந்தது. கூட்டத்தில் ராமு தாத்தாவை கண்டான். வயதாகி இருந்தாலும் அவரின் முகத்தில் பெருமை திகழ்ந்தது. அர்ஜுன் அவரின் அருகில் சென்று விளக்கை அவரின் கையில் கொடுத்து, தாத்தா, உங்க விளக்கு எனக்கு மட்டும் வழிகாட்டியது இல்லை, இன்னும் பலருக்கும் ஒளியாய் உள்ளது என்றான். அது உண்மை நண்பர்களே. வாழ்க்கை எப்போதும் சோதனை தரலாம். ஆனால் சிறிய ஒளி, ஒரு கருணை வார்த்தை, ஒரு மனிதரின் வாழ்க்கையை மாற்றக்கூடும். உங்களுக்கு ஒளி கிடைத்தால் அதை பிறருக்கு பகிருங்கள். அந்த ஒளி இன்னும் எத்தனை பேரின் வாழ்க்கையை மாற்றும் என்பது யாருக்கும் தெரியாது.